Hi everyone, welcome back to Banu Sami Kitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இடியாப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எப்பவுமே செய்யற இடியாப்பம் இல்லாம இத கொஞ்சம் வித்தியாசமா துருவி செய்ய போறோம். இது YouTubeல கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. துருவி செஞ்சா நல்லா வருமா வராதா இல்ல நம்ம எப்பவும் செய்யற இடியாப்பம் போல பிழிஞ்சு செஞ்சாதான் நல்லா வருமா இது சக்சஸா ஃபெயிலியரா தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Subscribe பண்ணிக்கங்க and bell icon-ஐ click பண்ணிக்கங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. இதுல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. வீட்ல அரைச்ச அரிசி மாவு இல்லனா கடையில வாங்குன இடியாப்ப மாவு, அரிசி மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. 1 கப் அளவுக்கு மெஷர்மென்ட் கப்ல நான் எடுத்துர்க்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப்பு மாவுக்கு நான் 1.25 கப் அளவுக்கு சுடு தண்ணி, நல்லா சூடான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. இது தண்ணி ஒரு சில மாவுக்கு ஏற்ற மாதிரி தாங்க பிடிக்கும். இது நீங்கள் துருவ போகிறீங்க, அதனால நீங்கள் மாவு நல்லா கட்டியாக தான் நீங்கள் இதை பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் வந்துடக்கூடாது. ஒரு கப்பு மாவுக்கு 1 கப் அளவுக்கு சுடு தண்ணி போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. நீங்கள் மாவு வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தால் ஒரு 1லேருந்து 1.5 கப் அளவு கூட தண்ணி பிடிக்கும். இது கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு 1லேருந்து 1.25 அளவுக்கு சுடு தண்ணி பிடிச்சது. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கையில் கொஞ்சம் எடுத்து பாருங்கள், ஒட்டக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். இப்போ நாம் தட்டை போட்டு மூடி இதை 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மாவு கொஞ்சம் லைட்டாக ஆறி போயிருக்கும். ரொம்பவும் ஆறிடக்கூடாதுங்க. இந்த மாவு கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா துருவுறதுனால கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கணும். மாவை பிசையும் போது கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு துருவ வரும், இல்லைனா துருவ வராது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆகிடும், அவ்வளோதான். இல்லைனா நீங்கள் நார்மலாக கையில் நம்ம பிழிகிற மாதிரி பிழிய வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாவு கெட்டியாகவே இருக்குது. கொஞ்சம் கூட கையில் ஒட்டக்கூடாதுங்க. நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் இப்போ நாம் தேவையான மாவை மட்டும் நல்லா பெரிய உருண்டையாக எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா டைட்டாக பிசையணுங்க. அப்போ தான் நமக்கு துருவுறதுக்கு வாட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லா பிசைஞ்சாச்சுங்க. கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் பெரிய உருண்டையாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு துருவுறது எப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுக்கு ஒரு துருவல் எடுத்துக்கோங்க. பெரிய பல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக துருவின தேங்காவை சேர்த்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் துருவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சின்ன பல்லை வச்சு நீங்கள் துருவுனீங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுங்க. இந்த மாதிரி பெரிய பல்லில் தான் நாம் துருவுனா ஈஸியாக இதில் துருவுறதுக்கு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு. இதை கொஞ்சம் லைட்டாக கையால் ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கூட மேலே மேலே துருவிக்கலாங்க. மாவு டைட்டாக பிசைஞ்சால் மட்டுமே உங்களுக்கு இது துருவ வரும். மாவு கொஞ்சம் கூட லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு துருவ வராது. இன்னும் கொஞ்சம் மாவை போட்டு நீங்கள் பிசைகிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக துருவிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயும் துருவி வச்சுட்டேன். பாருங்கள், கொஞ்சமாக கையில் இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இட்லி ஷேப்லேயே அது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முழுசாக துருவியாச்சு. இது நம்ம எப்போவுமே செய்கிற கையில் பிழிகிற மெத்தடுங்க. இது துருவின மெத்தடு. இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போது ட்ரை பண்ணி பார்ப்போம். இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த இடியாப்ப தட்டுகளை இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை 5 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வேக விடுங்க, போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை அணைச்சிடுங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை அணைச்சாச்சு. இந்த இட்லி தட்டுகளை எடுத்து வெளியில் வச்சுருங்க, இது ஆறட்டும். ஃபஸ்ட்டு நம்ம துருவுனதை எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நமக்கு இட்லி எப்படி வருமோ அதே மாதிரி தாங்க அழகாக அதுவே எடுக்க வந்துடும். கையாலேயே நீங்கள் எடுத்துடலாங்க. இதை பாருங்கள். இது எப்படி வந்தது அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாவே இருந்ததுங்க. ஒரு கொழுக்கட்டை மாதிரி இருந்தது. ரொம்ப ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. சட்டுன்னு நீங்கள் இடியாப்பம் பிழிகிறதுக்கு கை வலிக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் துருவி செய்யலாம். இது நம்ம எப்போவுமே நார்மலாக செய்கிற
பிழிஞ்சு செஞ்ச இடியாப்பங்க. இது 2த்துலேயும் எது நல்லா இருந்ததுன்னு கேட்டால் எனக்கு 2மே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணி இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். துருவி கூட செய்யலாம், இல்லை பிழிஞ்சி கூட இதை நீங்கள் செய்யலாம். துருவி செய்யும் போது மாவை வந்து கெட்டியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது வந்து எனக்கு சக்ஸஸாக தான் வந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.